எல்லாருக்கும் வணக்கங்க. நமக்கு மட்டும் எப்படி தான் அந்த டிசைனாக பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஃப்ரிட்ஜை கழுவலான்னு நினச்சது ஒரு குத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணலான்னு எல்லாம் எடுத்து கழட்டிட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா மேலே கீழே ஐஸ் கட்டியாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஐஸ் கட்டியை வந்து கத்தி வச்சு இப்படின்னு தள்ளின உடனே அது என்ன ஆயிடுச்சு, அதில் கேஸில் இருக்கிற டியூப் வந்து ஹோல் ஆகி ஃபுல்லாக கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சு. எங்களுக்கு ஒரே பயம். உடனே வந்து ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே வச்சிட்டோம். தயவு செஞ்சு யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ஐஸ் கட்டி ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்ஜினியரை கூப்பிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு நீங்களே எதுவும் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக சேஃபான விஷயம் இல்லை. நாங்கள் பண்ண தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. ஏதாவது வச்சு குத்தும்போது ஃப்ரிட்ஜ் வெடிக்கிறக்கோ இல்லை கரண்ட் ஷாக் அடிக்கிறக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது அந்த ஃப்ரிட்ஜே வந்து வேலைக்காகாமல் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ புது ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்துடுச்சு. நிறைய டைம் சர்வீஸ் பண்ணாங்க, பட் ஃப்ரிட்ஜ் ரெடி ஆகலை. கிட்டத்தட்ட 12